அண்ணா இப்போ வந்து மரத்தில் வந்து பதனைக்கு களையம் கட்ட போகிறீங்களா? இப்போ தான் பணம் அறுத்துருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் உங்களோட களையத்தில் இந்த களையத்தில் எல்லாமே 3 மதத்தோட சிம்பிளையும் போட்டிருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அது அதை பற்றி சொல்லுங்கண்ணே. எம்மதமும் சம்மதம், எல்லா தெய்வமும் ஒன்று. இப்போ இதில் வந்து சூலாயுதம் போட்டிருக்கிறீங்க. ஆமாம். இங்கிட்ட வந்து பிறை போட்டிருக்கிறீங்க. ஆமாம். இங்கிட்ட வந்து சிலுவை போட்டிருக்கிறீங்க. ஆமாம். இப்படி தான் எல்லா களையத்துலையுமே போட்டிருக்கீங்க. இல்லை, ஆரம்பம் இதுதான். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நான் களையம் கட்ட போகிறேன். மரத்தில் வந்து பாலை தான் ஃபஸ்ட்டு முட்டி கட்ட போகிறேன். அதனால 3 மதத்தையும் சம்மதம்னு சொல்லி தான் நாங்கள் எப்பவும் ஆரம்பிப்போம். சிலர் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி செய்வாங்க. ஆனால் மொத்தத்துக்கு நான் ஃபுல்லாக கிறிஸ்டின் தான். ஆனால் நான் எம்மதமும் சம்மதம்னு கொண்டாடுவேன். நம்ம பேருண்ணே? பேர் அருள். 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 ஆனால் 3 மதத்தையும் வணங்குவேன். 3 மத கடவுளையும் வேண்டிதான் இப்போ பனை தொழிலை தொடங்குறேன். போட்டு வச்சிருக்கீங்க. இதுலயும் அப்படிதானே? ஆமா, எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கும். இது வந்து அடுப்பாங்கறனக்கா? ஆமா. அந்த கஞ்சி கஞ்சி மிதுக்க வத்தல் கருவாடு. இப்போ இதை வச்சு தான் காலை சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். இப்போ மதியத்துக்கு என்ன குழம்பு? மதியத்துக்கு மீன் குழம்பு. மீன் குழம்பா? இப்போ அடுத்து வைக்க போறீங்க? இப்போ பனை மரத்துல பதனியை சேகரிக்கிறது இந்த களையம் தானே? இப்போ இந்த களையத்தை முதல்ல பணம் அறுத்து மேலே போய் கட்டுவீங்களா? இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி. ரொம்ப வெயிட்டா இருக்குமாண்ணே? ஆமா, வெயிட்டா இருக்கும். தலைநாறு எடுத்துட்டு வா. சாப்பு மேல அடக்கு. சாப்பு மேல தலைநாறு கிடக்கு, எடுத்து சொன்னல. கொண்டு வா. இப்போ இந்த பனைமர தொழில் நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக பண்ணுறீங்கண்ணே? 35 வருஷம் பார்க்க. 35 வருஷம். உலகத்தில் தமிழ்நாட்டிலே இருக்கிற தொழிலே கடினமான தொழில் எங்கள் பனைத்தொழில். உடல் திறனை மட்டும்தான். உடல் திறனை மட்டும் நம்பியே செய்கிற தொழில் இதுதான். உடல் பலன்லாம் ஏற முடியாது. பலன் இல்லைன்னு சொன்னால் மரம் சீவ முடியாது. அதுதான் உண்மை. இப்போ ஒரு மரத்தே ஒரு நாளைக்கு 3 முறை ஏறி இறங்கணும். 3 முறை ஏறி இறங்கணும். அப்படி ஏறி இறங்கி பாலையை சீவி விடணும். அது பதினி போடுற பனையும் இருக்கு, போடாத பனையும் இருக்கு. ஆமாம்.
பின்னாடி நாவல் அண்ணா இப்போ அருவா வந்து 2 அருவா கொண்டு போறீங்கல்ல, ஆமா ரொம்ப கவனமாக தானே வச்சிருக்கணும். கட்டாயம். இப்போ மேலே எல்லாம் பற்றாதா? அது அந்த மாதிரி வச்சுக்கிடுவோம் நாங்க, ஆ. அவ்வளவுதான். 2 ரூபா இல்லைன்னா ஒன்று பாலை செய்வறதுக்கு, ஒன்று பாலை எடுக்கிறது. இப்போ இந்த மரம் வந்து ஆண் மரமா பெண் மரமானே? இது வந்து ஆண் மரம். ஆண் மரம். ஆண் மரம். ஆண் மரத்தில் வந்து இது பேர் பால்னு சொல்லுவீங்களா? ஆமா, கட்டுப்பாலை. கட்டுப்பாலை. கட்டுப்பாலை இப்போ இதில் நீங்கள் அறுத்து விட்டு அதை அந்த கட்டையால் இடுக்கி கொடுத்தீங்க, இடுக்கி விடுவோம். என்ன காரணம்? அதை இடுக்குனா தான் பதினி போடும். அப்படியே வச்சு இடுக்கி அப்படியே வச்சு தாத்தோம்னு பதினி போடாது. ஆ. அதாவது அந்த பாலை வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் அவிச்சு சாப்பிட்றோம்ல, ம். பச்சையா சாப்பிட்றோம், அவிச்சு சாப்பிட்றோம்ல, அதே எப்படி அதை எடுக்குனா தான் ம். அந்த பதினி போடும். 17 சுரக்கும். சுரக்கும். ஆ. இல்லாவிட்டா சுரக்காது. இது வந்து ஆண் மரம். இது ஆண் மரம். பெண் மரம். பெண் பெண் மரம். மரம் பக்கத்து மரம், அந்த பருவப்பனை. அது எப்போ சீசன்? அது அது இன்னும் 1 மாசம் கிடக்கு. 1 மாதம் ஆகும். தொடக்கத்தில் வர்றது ஆண் பண்ணை தானே? ஆண் மனை தான் ஃபர்ஸ்ட்ல வரும், பெண் மனை வராது. இது வந்து 2 மாசம் கழிச்சு தான் ஆண் மனை பெண் மரம் வந்து வருமானம் கொடுக்கும். இப்போ இந்த பதநீரை வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெய்வீகமான ஒரு உணவை தானே பார்ப்போம். உணவு கட்டாயம். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் இது உபயோகப்படும். பதினியிலேருந்து கருப்பட்டியிலேருந்து இதில் உற்பத்தி ஆகிற பொருள் எல்லாமே மக்களுக்கு வந்து ஒரு மருந்தாகவே உபயோகப்படுது. ஆமாம், உணவுப் பொருள் மட்டும் இல்லை, அது ஒரு மருந்தாகவே உபயோகப்படுது. இப்போ நான் இந்த கருப்பட்டிங்கிறது, இந்த பதநீருங்கிறது உலகத்திலேயே எந்த கலப்படமும் இல்லாத ஒரிஜினல், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பொருள்னு சொன்னால் நம்ம இந்தியாவிலே அது பதநீர், பனங்கருப்பட்டி தான். பிறந்த குழந்தை கூட, பிறந்த குழந்தைக்கு கொண்டு சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருள் நாங்கள் உற்பத்தி ஆகிற பொருள். இப்போ நீங்கள் இந்த பகுதியில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சேன தண்ணியா எங்கள் பதினி தான் வைப்போம். பதினி தான் முதல் முறையாக கொடுக்குறத நாங்கள் பதினி தான் கொடுப்போம். ஆமாம், அப்படி ஒரு பழக்கம் தான். பழக்கம் கட்டாயம் உண்டு. இப்போ நீங்கள் இந்த கருப்பட்டியை வந்து வெறுமனே சாப்பாட்டுக்கு கூட்டு வெஞ்சனம்லாம் இல்லைன்னா கூட கடிச்சிக்கிட்டே சாப்பிட்ருவோம். ஆமாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சாப்பாடை மட்டும் இங்கே வச்சுட்டு கூட்டு பார்க்க நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து அது தண்ணிக்குள்ள போட்டு, கஞ்ச தண்ணிக்குள்ள போட்டு குடிச்சிட்டு படுத்துருவோம். அப்படி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் நாங்கள். ஆமாம், இப்போ ஒரு 54 வயசு ஆகுது. 54 வயசு வரைக்கும் இப்படி பணசீவரம்னு சொன்னால் இந்த பொருள் சாப்பிட்ட ஒரு ஊக்கம் தான். ஆனால் இது தினசரி மனையில் ஓய்வுலாம் எடுப்பீங்களா? ஓய்வுக்கு வேலையே இல்லை. எந்த தொழிலையும் ஓய்வு எடுத்துக்கிடலாம், ஆனால் இந்த ஒரு தொழிலை மட்டும் நாங்கள் ஓய்வு எடுக்கவே முடியாது. உடம்புக்கு முடியாட்டாலும் ஊசியை போட்டு வந்தனாலும் மரம் ஏறித்தாகணும். ஒரு நாள் நாங்கள் மரம் ஏறாமல் போட்டோம்னு சொன்னால் 1 மாதத்து வருமானம் போயிடும். பதநீர் வராது. மரம் கொடுக்காது. அதுதான். ஆனால் இப்போ சில பேர் உடம்பு முடியலனாலும் ஊசி போட்டு வந்து ஏறித்தான் ஆகணும். அப்படி ஒரு காலகட்டம் இந்த தொழிலில் மட்டும். இது கைவிட முடியாது. சரி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம் அப்படிங்கிறது இருக்க முடியாது. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் லீவு அந்த மாதிரிலாம் போட முடியாது. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை போட முடியாது லீவு. ஆமாம், இந்த 6 மாதமும் நீங்கள் ஓய்வு இல்லாமல் உழைக்கணும். கட்டாயம் ஓய்வு இல்லாத ஒரு உழைப்புன்னு சொன்னால் அது எங்கள் பணத்தொழில் ஒன்று தான். சீசன் வந்து 6 மாதம். 6 மாதம். 17 தையில் ஆரம்பிச்சிருக்கோம். தையும் மாதம் கொஞ்சம் சீசன் கம்மியாக இருக்கும். ஆனால் தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அங்கிட்டு ஒரு 4 மாதத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தொழில். அது மழையும் கடவுளையும் மழையும் நல்லா பெய்யணும். மழை பெஞ்சா தான் தொழில் நல்லா இருக்கும். இப்போ விவசாயம் நல்லா மழை பெஞ்சா விவசாயம் வர்ற மாதிரி தான் இந்த தொழிலும் பணத்தொழிலும் அதுதான். உங்களோட சாப்பாடு முறை இருக்குல்ல, அரிசி வந்து அந்த பரு அரிசி தான். பரு அரிசி தான் மேக்சிமம் 80% எல்லார் வீட்லையுமே பரு அரிசி தான் இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால் அந்த வெள்ளை அரிசி சாப்பிட்றத விட இந்த பரு அரிசி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இப்போ ஒரு 10 மணிக்கு வரைக்கும் வெள்ளை அரிசி சோறு சாப்பிட்டது பசிக்கலன்னு சொன்னால் இது 12 மணி வரைக்கும் தாங்கும். அதில் உள்ள தண்ணி இருக்குல்ல, இந்த வடுதண்ணின்னு சொல்லுவோம் நாங்கள், அது குடிக்கிறதுக்கும் பால் மாதிரி இருக்கும். அது ஒரு நேரத்துக்கு பசி தாங்கும் எங்களுக்கு அந்த அதில் உள்ள வடுதண்ணி குடிக்கிறது. இப்போ இந்த அரிசி தான் உங்களோட முன்னோர்கள் முன்னோர்கள் காலத்தில் உள்ள அரிசியை தான் இப்போ நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். கைவிடாமல் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லா தொழிலுக்கும் அரசு இழப்பீடு கொடுக்காங்க. ஆனால் அந்த பனைமர தொழிலே உலகத்திலே கஷ்டமான தொழில் இது ஒன்று தான். இதுக்கு மட்டும் அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு நிவாரண நிதியும் கொடுக்கல, ஒதுக்கவும் செய்யலை. அப்படி தவறி விழுந்து இறக்கக்கூடிய தொழிலாளிக்கு இதுவரைக்கும் நிவாரணமே கிடையாது. இதுவரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுத்ததே கிடையாது. அப்படி நிறைய தொழிலாளி இறந்துருக்காங்க. என் சமீபத்தில் போன வருஷம் கூட ஒரு பையன்லாம் நம்ம கண்ணால் இப்போ விழுந்து இறக்கத்தான் நீங்க எந்த ஒரு நிவாரண நிதி இதுவரைக்கும் கொடுக்கல. இந்த தொழிலுக்கு மட்டும் கடலுக்கு கூட கொடுக்காங்க. கடல் தொழிலுக்கு கூட 8000 10,000 ஏற்றி விட்றாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா ஏற்றி விட்றாங்க மீனவர்களுக்கு கூட.
ஆனால் எங்களுக்கு பணத்தொழிலுக்கு மட்டும் அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு நிவாரண நிதி ஒதுக்கவும் செய்யல, அதுக்குன்னு ஒரு லாக்காவும் இல்லை. இன்னைக்கு அப்போ முதல் முறையாக கலையம் கட்டியிருக்கிறீங்க, கேட்டாயம் கட்டியிருக்கேன் 3 மதத்தையும் வணங்கி. வணங்கி. சரிண்ணே. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பதநீர் கிடைக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. ஆமாம், பார்க்குற மக்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. வாழ்த்துட்டு, ரைட்டு, நல்லது. சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ இது போல் எத்தனை மரத்துக்கு கட்டணும்? இவர் இன்னைக்கு ஒரு 5 மரம் கட்டணும். 5 மரம் 5 மரம். இது ஆரம்பம் 5 மரம். சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. மீனாக்கா? கருவாடா? சரி. இப்போ நாங்கள் இட்டு எடுத்து போடுங்க. கிடைக்கல. இதான் என் தொழில். சரிங்க. லோனு